இவர் இல்லாட்டினா மதுரையில தமிழும் இருந்திருக்காது, சைவ சமயமும் தழைத்திருக்காது. ஒரு காலத்துல மதுரை ஃபுல்லா சமண மதம் பரவி இருந்தது. மதுரை ஆட்சி செய்த கூன்பாண்டிய மன்னனும் அவருடைய பெரும்பாலான மக்களும் சமண மதத்துக்கு மாறிட்டாங்க. ஆனா மகாராணியும் சில அமைச்சர்கள் மட்டும் சைவ சமயத்திலே இருந்தாங்க. இதனால சமணர்கள் சைவ சமயத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் பயங்கரமான தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மதுரையில எப்படியாவது சைவ சமயத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராணி என்ன பண்ணாங்கன்னா, திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வராரு. அவர் வந்தது சமணர்களுக்கு பிடிக்கல. அவர் தங்கியிருந்த கூடாரத்துக்கு தீ வச்சிராங்க. ஆனா திருஞான சம்பந்தர் சிவபெருமானோட அருளால அதுல இருந்து தப்பிச்சுறாரு. இதனால மன்னனுக்கு பயங்கரமான வெப்பு நோய் தைக்கிறது. வெப்பு நோய்னா உடம்பெல்லாம் அப்படியே அனல் மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். சமணர்கள் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஆனா வெப்பு நோய் குணமாகவே இல்லை. திருஞான சம்பந்தர் வர்றாரு. சிவபெருமானை நினைத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு அந்த பதிகத்தை பாடி அந்த திருநீரை எடுத்து மன்னன் மேல பூசினாரு. அடுத்த நிமிஷமே வெப்பு நோய் குணமாயிடுது. மன்னன் சிவபெருமானோட அருளையும் சைவ சமயத்தையும் அப்பதான் உணராரு. உடனே சமண மதத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறிறாரு. அதுக்கப்புறம் சமணர்கள் எவ்வளவோ இடையூறுகள் திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தாங்க. ஆனா திருஞான சம்பந்தர் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து மதுரையில சைவ சமயத்தை நிலைநிறுத்தினாரு. மக்கள் எல்லாம் சைவ சமயத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில தமிழையும் சைவ சமயத்தையும் நிலைநிறுத்தினது திருஞான சம்பந்தர் தான். அதனாலதான் இவர் 63 நாயன்மார்களை முதலாவதாக இருக்காரு. மதுரை சித்திரை திருவிழால 6ஆம் நாளான இன்னைக்கு யானை மகால் முன்பு திருஞான சம்பந்தரோட சைவ சமயத்தை நிலைநாட்டிய வரலாறான சைவ சமய ஸ்தாபித்த வரலாறு லீலை இன்னைக்கு நடத்தப்படும். உங்களுக்கு இந்த பதிகம் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சிவன் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு இந்த பதிகத்தை DM பண்றேன். ரொம்ப பவர்ஃபுல்லான பதிகம் இது. அன்பே சிவம்.